ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பேச்சில் திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அங்கே வந்து குருஸ்தலம், திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து குருஸ்தலம். முருகர் கோவிலில் இன்னொரு குருஸ்தலம் அப்படின்னு பார்த்தா சுவாமிமலை, அங்கேயும் வந்து குருவாக தான் முருகர் வந்து இருக்கார். ஸோ இந்த 2 முருகர் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் அன்னதானம் செய்யலாம். ஓகேங்களா. ரிஷபங்கிறது சுக்ரன், அப்படி இருக்கும்போது நீர் கிரகம் தான் அதுவும். அப்படி இருக்கும்போது நீர் மோர் கொடுக்குறேன், நீர் தானம் பண்ணுறேன், அதுபோல் தண்ணி, வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ரிலேட்டட், பானக்கம், அந்த மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா கர்மா கழியும். அதுதான் அதுக்கு உண்டான ஒரே வழி. நம்ம என்ன தான் கோவிலுக்கு போனாலும் இறைபலம் நம்மளுடைய கிரெடிட்ஸில் ஆட் ஆன் ஆகிட்டே வரும். நம்மளுடைய கிரெடிட்ஸில் கடவுளை போய் நம்ம பார்த்தோம் பண்ணோங்கிறது ஆட் ஆன் ஆகிட்டே வரும். அதுவும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் வரும்போது வேலை செய்யும். இதை இல்லாமல் நம்ம தேக்கி வச்சுட்டு வந்து பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, கர்மா ஏதோ பண்ணி வச்சுருக்கோம். பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணாத இப்போ அனுபவிக்க தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அதை நீங்கள் கழிக்கணும்னா கொடுத்தா தான் கழியும். கொடுக்க வந்து கரைஞ்சிட்டே போகும். இதுதான் புத்தரும் சொல்லியிருக்காரு. அதாவது கொடுப்பவன் குறைந்ததில்லை அப்படின்னு புத்தரும் சொல்லியிருக்காரு. ஸோ கொடுங்க. எனக்கே நானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நிறையா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லலை. கொடுக்குறதுக்கு உண்டான மனசு உங்களுக்கு வந்துட்டாவே இறைவன் உங்களுக்கு நிறையா கொடுப்பாரு. நான் எனக்கு வந்துருச்சுன்னா நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நல்லது செய்யணும்னு நினச்சி பாருங்களேன், கடவுள் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஏன்னா இறைவன் யாருக்கும் டேரெக்டாக கையில் கொடுத்துட மாட்டாருங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லுவாராம். ஸோ தட் அந்த ஒரு மனநிலைமையை உருவாக்கிக்கோங்க. நம்ம நல்லா இருப்போம்னு நினைங்க, நல்லா இருப்பீங்க. இன்னும் 4 பேரை நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் சார் கர்மா கழிக்க ஒரே வழி.